தம்பி தம்பி சோறியா? தம்பி தம்பி அஸ்வின் தம்பி எங்கப்பா? நீயும் எனக்கு ஒரு தம்பி மாதிரிதான். ஆனா நான் சூர்யாவை கேட்டேன். அஸ்வின் தம்பி சூர்யா எங்கப்பா? நேராவது ரெடி ஆயிட்டானா இல்லையா? இதுதானே தம்பி ரூம். நீ இங்க தானே நின்னுட்டு இருக்கா? உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்பாவ? தம்பி எங்கப்பா? என்னது பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கானா? இல்லப்பா அப்பயே ஒருக்கா வந்தேன், குளிச்சுட்டு தான் இருந்தான். என்ன குளிச்சு முடியலையா? நேராவதுல ட்ரெஸ் பண்ணணும் கிளம்பணும். இப்படியே ஸ்லோவா குளிச்சிட்டு இருக்குது. சீக்கிரமா குளிச்சுட்டு சட்டுப்பட்டுன்னு வெளியே வர சொல்லு. அதுவும் சரிதான், நிச்சயத்துக்கு போறோன்னு ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். இவ்வளவு நேரம் குளிச்சா சளி பிடிச்சுக்கிட்டோம்ப்பா. பிறவே நிச்சயமேட்டைக்கு போக முடியாது, ஆஸ்பத்திரிக்கு தான் போக முடியும். அதனால கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுட்டு வர சொல்லு அவனை. அண்ணன் தேடி வந்தேங்கத மறக்காம சொல்லு. சரிப்பா அஸ்வின், சீக்கிரம் கூட்டிட்டு வெளியே வா. நேராவது 16 மணிக்குள்ள வண்டியில ஏறிடணும். சரி சரி சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க. மாப்ளே டேய் டவுசரு, என்னடா நீங்களா நாங்களா? சரி என் மாப்பிள்ளைங்க, மாப்பிள்ளைய பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். டேய் டவுசரு, மாப்பிள்ளை கல்யாண மண்டபத்துலதான் இருப்பாருன்னு எனக்கும் தெரியும். நான் ஏன் மாப்பிள்ளைய கேட்டேன்டா. என்னடா டவுசரு, நக்கல் அதிகமா இருக்க என்ன? ஏய் என்னடா என் லெப்ட் ஹேண்ட் ஐடிய தாங்கிருவியா நீ? பறந்து மோட்டு மேல ஏறிடுவா. இப்ப சொல்லு, என் மாப்பிள்ள சூர்யாவேங்க? உனக்கு தெரியாது என் மாப்பிள்ள யாருன்னு? என்னடா டவுசரு கிண்டல் பண்றியோ? இங்க பார், என் மாப்பிள்ளைய கூப்பிடுறா, நான் பேசணும். ஏண்டா ஃபுல்லா ஆல்ரெடி குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டானோ? ஏல டவுசரு, முதல்ல முழு பேண்ட் போடு, அதுக்கு பிறகு சரக்கு அடிப்போம். மாப்பிள்ளை எங்கடா? என்னடா பொய் சொல்றியா? ஏய் டவுசரு, மாப்பிள்ளைய எங்க? ஏய் உண்மைய சொல்றா, மாப்பிள்ளை எங்க? அப்படியா, இப்ப நான் போய் பாக்குறேன். டேய் டவுசரு, உள்ள மாப்பிள்ளையும் இல்ல யாரும் இல்ல.
என்னடா கிண்டல் பண்றியா? மரியாதையா உண்மையா சொல்லு, என் மாப்பிள்ளை எங்க? என்னது தெரியாதா? டேய் என்கிட்ட உண்மைய சொல்லு, இல்ல லட்சுமணனை கூட்டிட்டு வந்துருவேன். அப்ப சொல்லு, மாப்பிள்ளை எங்க? நீ சொல்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னது? அது எப்படி குட்டிக்காரன் தான் கிழிச்சான்னு உனக்கு தெரியும்? ஆய் மேல சொல்லு. ஓஹோ இதுதான் விஷயமா? வாழ இன்னைக்கு உன்னை கெட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிரியே. வா இன்னைக்கு உன்னை உதைக்கிற உதையில அவன் எங்க இருந்தாலும் இப்ப வரணும். என்னடா பண்ண என் மாப்பிளைய? புதுசா எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எப்படி கிழியும்? யாரு கிழிச்சது? அந்த உண்மை இப்ப தெரிஞ்சாகணும். அது எப்படி தெரியாம இருக்கும்? மரியாதையா உண்மைய சொல்லு, மாப்பிள்ளைய எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாப்பிள்ளைய எங்க? என்னது யோவா? ஃப்ளோலையா? இப்ப எனக்கும் நல்லா வரும். எத்தே உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். முடியாது தே, அவன் என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு தெரியுமா? சில உண்மைகளை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். என்னால அவுத்து விட முடியாது. செல்லம்மா என்னைய பார்த்தா குடிகார மாதிரியா தெரியுது? நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தே நிச்சயம் நடக்காது. நான் பேசலத்தே, இந்த பொடி பையதான் என்ன பேச வச்சுட்டான். என்ன நடந்துச்சுன்னு அவன்கிட்ட கேளுங்க. அவுத்து விட முடியாதுல, நீ என்ன செஞ்சான்னு சொல்லு. அஸ்வினே நடு வீட்டுக்குள்ள என்ன எக்ஸசைஸ்? நேரங்காலம் ஒன்னும் உனக்கு தெரியாதா? உன்னை கட்டி தொங்க விட்டுருக்காவல எதுக்கு? யார் என்ன காரியத்தை பண்ணினது? மச்சான் நான் தான். நீங்களா? நீங்க எதுக்கு அஸ்வினை கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கீங்க? கொடுமைதாக்கா கொடுமைதான். இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை விட பெரிய கொடுமையா இருக்கும். இந்த வீட்ல இவ்வளவு பேர் இருக்கீங்களே, நிச்சயம் பண்ண போற மாப்பிள்ள வீட்ல இல்லன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மாப்பிள்ள மறுபடியும் என்ன தண்ணிய போட்டுட்டீங்களோ? இந்த சின்ன பையில வேற கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கீங்க. என் தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ ரெடி ஆயிட்டு இருப்பான். மச்சான் அப்படின்னு இந்த பொடி பைய சொல்லிருப்பான், அப்படித்தானே? ஆமா அஸ்வின் தான் சொன்னான். உண்மை இல்ல மச்சான், பாத்ரூம்ல யாரும் குளிக்கல, ரூம்ல யாரும் ரெடியும் ஆகல. ஐயோ செல்லம்மா, நான் உன் தம்பி சூர்யாவ சொன்னேன். அவன் வீட்டுல இல்ல.
அஸ்வினி என்கிட்ட இப்பதானே அவன் குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னா, மாப்பிள்ள எதுக்காக இப்படி சொல்லியாரு? வேற என்னப்பா பண்ணிட்டு இருக்காவே? என்னது, என் தம்பி வீட்டுல இல்லையா? எங்க போனாவே? மறுபடியும் காணாம போயிட்டானா? மச்சான், காணாம போறதுக்கு அவன் 5 வயசு பிள்ளையா? காணாமலாம் போகல, அவனாதான் போயிருக்கான். எதுக்கு மர்மோனே? அவன் ஆசைப்பட்ட பிள்ளை தான அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணக்கு போறான். ஏன் இந்த நேரத்துல வீட்டை விட்டு போனா? அவனுக்கு எடுத்துட்டு வந்த நிச்சயதார்த்த துணிய கிழிச்சிருக்காவலாம். என்னது கிழிச்சிருக்கா? நல்லா பார்த்து தான அவன் எடுத்துட்டு வந்தான். ஆமாத்த, இந்த வீட்டுலதான் யாரோ கிழிச்சிட்டாவேன்னு இந்த போடி பைய சொன்னான். அதனால நிச்சயதார்த்தத்துக்கு புதுசா ட்ரெஸ் வாங்க சூர்யா போயிருக்கானா. எனக்கு என்னமோ இது சரியா தெரியல தேய். அந்த பொண்ணை நிச்சயம் பண்ண போறது சரியில்லைன்னு தோணுது. நிச்சய துணி கிழிஞ்சிருக்குன்னா நான் அபசுகனமா தான் நினைக்கேன். அதனால இந்த நிச்சயத்தை உடனே நிறுத்துங்க தேய். மாப்ள, உங்க வாயால இந்த மாதிரி பேசாதீங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. என் மகனுக்கு அவளை பிடிச்சதுனால தான் நாங்க பேசி முடிச்சிருக்கோம். நீங்க அவசரம் அது இதெல்லாம் பேசாதீங்க. துணி எப்படி கிழிஞ்சிச்சா யாருக்கு தெரியும்? அஸ்வினி, ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அவன் புது மாப்பிள்ள, இந்த நேரத்துல எதுக்கு அவன் போறான்? என்னப்பா நீங்க இந்த விஷயத்துல எப்படியா விளையாடுறது? நிச்சயம் மாப்பிள்ள அவன். அந்த துணி இல்லைனாலும் வேற துணியாவது போட்டு கிளம்பி இருக்கலாம். நான் மண்டபத்துக்கு போடுறதுக்குள்ள போய் புதுசாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்ப எதுக்கு அவன் போனா? போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிட்டா. நான் வரும்போது ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னியே. ஐயோ, நான் வந்து கேட்டேன் 1 மணி நேரம் இருக்குமே. அதுக்கு முன்னாடியே போனான்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன வரலையா? அப்படி என்னதான் துணி எடுக்கான்? ஒரு துணி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் அவனுக்கு? ஐயோ, என்னமோ சரியில்லையே. இதுக்குதான் கல்யாண மாப்பிள்ள வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாவ. சொன்ன ஒரு வார்த்தை கேட்கானா நம்ம சொன்ன இஷ்டத்துக்கு ஓட்ட வேண்டியது. எந்த துணி கடைக்கு போயிருக்கான்? நான் போய் என் தம்பியை பார்த்து கூட்டிட்டு வரேன். ஹலோ, யாரு? சொல்லுங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? எப்போ? உடனே நான் வர்றேன். அம்மா, தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சம்மா. ஆமாம்மா, அப்படிதான் போன் வந்துச்சு. தெரியலம்மா, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அவ. வாங்கம்மா, நேர்ல போய் பாப்போம். ரோசாப்பூ, நீ இங்க இருந்து அப்பாவை பாத்துக்கோ. நானும் அம்மையும் அண்ணனும் போயிட்டு வரோம். ஏம்மா வாங்கம்மா போவோம். ஏனே, நானும் வரேனே. வா தம்பி. ஏம்மா வாங்க, தம்பிக்கு என்னாச்சுன்னு போய் பாப்போம். ஹலோ மாமா. சொல்லுப்பா. மண்டபத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். மண்டபத்துக்கு போயிட்டு போன அடிக்கே. இல்ல மாமா, இல்ல. நீங்க மண்டபத்துக்கு போக வேண்டாம், வீட்லயே இருங்க. ஏன்பா, என்னாச்சு? எதுக்குப்பா ஒரு மாதிரி பதட்டமா பேசுறா? அது வந்து மாமா, தம்பி சூர்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு போன் வந்துச்சு. என்னப்பா சொல்றா? மாப்பிள்ளைக்கா? ஆமா மாமா, மாப்பிள்ளைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு போன் வந்துச்சு. நாங்க எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க மண்டபத்துக்குலாம் போக வேண்டாம் மாமா, வீட்லயே இருங்க. நாங்க அங்க போயிட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு போன் போடியோம். என்னாச்சுப்பா? எப்படி மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அந்த விஷயம் எங்களுக்கே தெரியல மாமா, போய் விசாரிச்சாதான் தெரியும். நான் உங்களுக்கு பிறகு போன் அடிக்க வைக்க மாமா. ஹலோ ஹலோ ஹலோ, எப்பா? ஏங்க, என்னாச்சு? யார் போன்ல பேசியது? எதுக்கு நீங்க இப்படி பதறி போய் பேசிட்டு இருக்கீங்க? தமிழ், மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாருக்குங்க? துர்காவுக்கு பத்திரிக்க மாப்பிள்ளைக்கா? ஆமா தமிழ், இப்ப நான் அவிய வீட்டுல இருந்து போன் போட்டாவ. என்னாச்சு ஏதாச்சுன்னு அவியலுக்கு தெரியலையா? எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்களாம். அதான் நம்மள மண்டபத்துக்கு போக வேண்டாம், வீட்டுல இருங்கன்னு சொன்னாவ. என்னங்க இது? நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயம் நினைச்சிருந்து இப்படி ஆயி போச்சங்க. தமிழ், அழாத. நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். ஒருவேளை சாதாரண ஆக்சிடென்டா கூட இருக்கலாம்ல. ஒரு பிரச்சனை இல்லைன்னா நிச்சயத்தை இன்னைக்கே வச்சுக்கிடலாம். லேட்டானாலும் நான் போய் சொல்லி
நீங்க பயப்படாதங்க, நான் போயிட்டு போன் அடிக்கேன் சரியா? ஏங்க இன்னைக்கு அவர் எங்கெங்க போனாரு? வீட்டுல தானே இருந்திருப்பாரு. எப்படி இன்னைக்கு போய் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்? என்ன நடக்குது? நீ அழாத தமிழ், அவியலுக்கே ஒரு விவரமும் தெரியல. நாங்க போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி. என் பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயம் நடக்க வேண்டியது நடக்குமா நடக்காத தெரியலையே. தமிழ் நீ அழாதாங்க, என்ன நடக்குன்னு ஒன்னும் தெரியலல்ல. நீ அழுகிறத நிறுத்து, குழந்தை பார்த்துட்டு போன் பண்ணுவாவ. ஏக்கா இன்னைக்கு 2 பேருக்கும் நிச்சயம் நடக்க வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவியன்மை என்னக்கா நினைப்பாவ? என் பிள்ளை தானே ராசி கெட்டவன்னு சொல்லுவாவ. இனி வேண்டான்னு சொல்லிட்டவன என்னக்கா பண்றது? அப்படிலாம் சொல்ல மாட்டாவ தமிழ். அவியலே தானே விரும்பி வந்து பொண்ணு கேட்டாவ. இப்போ அந்த மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இனி வாயை திறந்து பேசவே என் பிள்ளை தானே தப்பா பேசுவாவ. இன்னைக்கு அப்படின்னா என் பிள்ளைக்கு அவருக்கு நிச்சயம் நடக்காதக்கா.